வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். Zabbix சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Zabbixலேருந்து டெலகிராமுக்கு எப்படி வந்து அலர்ட்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் Zabbixலேருந்து ஜிமெயிலுக்கு எப்படி வந்து நம்மளோட அலர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மெயிலில் வந்து நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணுற எப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு விஎம் டவுன் ஆனாலோ இதை ஒரு சர்வீஸ் டவுன் ஆனாலோ நமக்கு வந்து அலர்ட் வந்து ஜிமெயிலுக்கு இல்லை வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வந்துடும். பட் இப்போ வந்து நம்ம அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டத்தில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனில் வந்து ரொம்ப பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்து எப்படி கொண்டு வர்றது, நம்மளோட மொபைலுக்கு எப்படி வந்து அலர்ட்ஸை வந்து கொண்டு வர்றதுனா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து டெலகிராம். ஸோ Zabbixலேயே டிஃபால்ட்டாக டெலகிராமுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட்டாகவே கான்ஃபிகரேஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியான செட்டப் மூலமாக நம்ம வந்து டெலகிராம் மெசேஜ் வர வச்சிடலாம். ஸோ நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதை பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து Zabbix ப்ளஸ் டெலகிராம் அப்படின்னு போட்டு நிறைய பெரிய ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அந்த டெலகிராமோட ஸ்கிரிப்ட் வந்து மாறலாம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது 7.2. நம்ம கூடிய சீக்கிரமே 7.2லேருந்து 7.4க்கு எப்படி வந்து டேட்டாவோட அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 7.2 செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா இந்த பெரிய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி சொல்லி காட்டிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவை வந்து ஒரு டெலகிராமோட ஒரு பாட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா, இங்கே சர்ச்சில் வந்து பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாட் க்ரியேட்டர் வந்து வரும். இது வந்து டெலகிராமோடது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வருது. ஸோ இங்கே நான் வந்து போயிட்டு மேலே வந்து நியூ பாட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டோட நேம் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இங்கே வந்து அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஸ்பிளே நேம். அண்ட் வந்து ரெண்டாவதாக ஒரு யூசர் நேம் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு கேட்டது வந்து பாட்டோட டிஸ்பிளே நேம், ரெண்டாவது கேட்குறது யூசர் நேம். இது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ இப்போ வந்து வேறு ஒருத்தவங்க வச்சதையே நம்மளால் வைக்க முடியாது. இப்போ நான் வந்து netkings_botன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பாட் அப்படிங்கிற இதில் தான் முடியணும். அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிளே இங்கே கொடுத்துருப்பாங்க. பாட்டுன்ற ஃபார்மேட்டில் தான் முடியணும். அதனால் வந்து நான் netkings_botன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நேமில் நமக்கு பாட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏபிஐ டோக்கனை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் டெலீட் பண்ணிடுவேன் இந்த பாட்டை. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து பாட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெண்டாவதாக நமக்கு தேவை ஒரு பாட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது நமக்கு தேவை என்னென்னா குரூப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, Zabbixல வந்து ஏதாவது அலர்ட் வந்துச்சு, ஏதாவது டேஷ்போர்டில் ஏதாவது அலர்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே வந்து நம்மளோட டெலகிராமில் இருக்க ஒரு குரூப்புக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் உங்களோட டீம்மேட்ஸு அண்ட் வந்து இந்த பாட்டும் இருக்கும். ஸோ இந்த பாட் வந்து மெசேஜ் பண்ணுறனால உங்கள் டீமில் இருக்க எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் போய்ட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், Zabbix அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ Zabbix அலர்ட்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம க்ரியேட் பண்ண பாட்டை இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த ஆட் மெம்பர் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட பாட் நேமை டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பாட்டை தான் ஆட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே netkings பாட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த @netkings_bot இது தான் யூனிக் நேம். இதை வச்சு உங்கள் பாட்டை தான் ஆட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் கொடுத்துருங்க. ரெண்டாவதாக இன்னொரு பாட் ஒன்று ஆட் பண்ணணும். அது வந்து என்னென்னா மை ஐடி பாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மை ஐடி பாட்டை ஆட் பண்ணணும். இது எதுக்காகனா, நம்ம குரூப்போட ஐடியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ரிமூவும் பண்ணிடலாம். இந்த மை ஐடி பாட் @மை ஐடி பாட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வந்துருச்சு இல்லையா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு க்ரெடென்ஷியல் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, @மை ஐடி பாட்டுன்னு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நிறைய டூப்ளிகேட் இருக்குது. அதனால் வந்து இந்த இதை பார்த்துட்டு கரெக்டாக இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ஐடி பாட்டுன்னு இருக்கும். கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து இதை தேவையில்லை, இதை அப்படியே ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பாட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்டை கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன். இந்த கமெண்டை வந்து அப்படியே வந்து மெசேஜாக அந்த குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, அந்த மை ஐடி பாட்டுங்கிறது நம்ம குரூப் ஐடி என்னங்கிறத நமக்கு சொல்லிடும். இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து Zabbixல இதை போடணும். அதே மாதிரி பாட் ஃபாதரில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஏபிஐ டோக்கனையும் ஒரு காப்பி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க.
அதையும் நம்ம வந்து ஜாபிக்ஸ் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பாட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த குரூப்பில் நம்மளோட பாட்டு அண்டு மைஐடி பாட் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் மைஐடி பாட்டை ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃப்ரம் குரூப் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை நம்மளோட பாட்டு மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டெலகிராமில் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே போயிட்டு ஜாபிக்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மீடியா டைப்ஸ் அலர்ட்ஸில் போய்ட்டு மீடியா டைப்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு இங்கே மேலே டெலகிராம் சர்ச் பண்ணிங்கன்னா டெலகிராம் வந்துடும் இல்லையா? ஸோ இங்கே போய்ட்டு டெலகிராமில் டிஃபால்ட்டாகவே டெலகிராம் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலகிராம் இல்லாதவங்களுக்கு, டெலகிராம் டிஃபால்ட்டாக வராதவங்களுக்கு இந்த YAML ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தான் டெலகிராம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. பட் டெலகிராம் இருக்கனால நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்ஸ் மோட் அப்படின்ற இங்கே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா 2 மட்டும் ஆட் பண்ணணும். பார்ஸ் மோடில் HTTP அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. அண்டு வந்து டோக்கனில் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த பாட் ஃபாதர்லேருந்து எடுத்த அந்த API டோக்கன், ஸோ இதை மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து எனபிள்டுன்னு கொடுத்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறையா இருக்கும், பட் அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் அதை பார்க்க தேவையில்லை. ஸோ இங்கே 2 விஷயந்தான், பாஸ் மோடில் HTTP, டோக்கனில் அந்த குரூப் அந்த பாட்டோட டோக்கன், அவ்வளோதான். அதை அப்படியே அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்து எனபிள் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இங்கே டெஸ்ட் கொடுத்து இங்கே அலர்ட் சப்ஜெக்டில் டெஸ்ட் ஃப்ரம் ஜாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே சென்ட் டூவில் அந்த குரூப் ஐடி காப்பி பண்ணோம் இல்லையா, இந்த குரூப் ஐடி, ஸோ இந்த குரூப் ஐடி இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு இந்த டோக்கன் ஆல்ரெடி உள்ளேருந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே டெஸ்ட்டு கொடுத்தா நமக்கு அலர்ட் வரணும். ஸோ அலர்ட் மீடியா டைப்ஸ் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கீழே வந்து அலர்ட் வந்துருச்சு. ஸோ அலர்ட் மெசேஜில் நான் அலர்ட் மெசேஜ் எதுவும் கொடுக்காதனால இது அப்படியே அலர்ட் மெசேஜ்னு வந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, இந்த டோக்கன் வழியாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம போயிட்டு அந்த யூசரை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம மீடியா இதில் வந்து மெயில் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி யூசர்ஸில் போய்க்கோங்க. போயிட்டு இங்கே அட்மினை சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த யூசர்னாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியாவில் போயிட்டு இங்கே வந்து ஆட் மீடியாவில் நம்ம முன்னாடி வந்து ஜிமெயில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ அப்படியே டெலகிராம் ஆட் பண்ணுறோம். இந்த சென்ட் டூவில் இந்த இதை கொடுத்துருங்க. ஸோ அந்த குரூப் ஐடி காப்பி பண்ணோம் இல்லையா, மைனஸில் ஆரம்பிக்கும், மைனஸே சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் கொடுத்துருங்க. இது எனபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். மீடியாவில் போய் எனபிள் இருக்கான்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட்டும் இல்லை, அதனால் எனக்கு எந்த அலர்ட்டும் வராது. இப்போ நான் போய் ஒரு VM ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு தெரியும். ஸோ VM 1001 ஒன்று இருக்குது. இது வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் போயிட்டு ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் வந்து 3 மினிட்ஸ் டவுனில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அலர்ட் வரும். அப்படி தான் வந்து ட்ரிகரில் இருக்கும். அதனால் வந்து 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 3 மினிட்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து VM ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அப்டேட் எதாவது போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் அந்த 3 மினிட்ஸ் வெயிட் டைம். ஸோ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அலர்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டும் வந்து ரெட்டுக்கு மாறிடுச்சு. இன்னும் நமக்கு அலர்ட் வரல. ஸோ அலர்ட் இங்கே வந்துச்சு, டேஷ்போர்டில் வந்த உடனே நமக்கு வந்து டெலகிராமில் நமக்கு அலர்ட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஜாபிக்ஸ் ஏஜென்ட் வந்து நம்ம 3 மினிட்ஸ் வந்து இங்கே ஜாபிக்ஸ் சர்வரில் கான்ஃபிகர் ஆகிருக்கனால நமக்கு வந்து இப்படி 3 மினிட்ஸ் டைம் எடுத்து இங்கே அலர்ட் வருது. பட் வேறு ஏதாவது நீங்கள் சர்வீஸ் வந்து உடனே உங்களுக்கு அலர்ட் வர்ற மாதிரி இங்கே செட் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் எப்போ வருதோ அப்போவே டக்குன்னு உங்களுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த டைம் டிஃப்ரென்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கே டிலே ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 7.24 அவுடேட்டட்னு வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து ஜாபிக்ஸ் சர்வர் எப்படி வந்து 7.24லேருந்து 7.4க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறது, டேட்டா லாஸ் இல்லாமல் எப்படி வந்து மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை டவுட் இருந்துச்சு,
ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் ஃபார் அலர்ட். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அலர்ட் வந்துருச்சு. டேஷ்போர்டை ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா Zabbix ஏஜென்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் 3 minutes. ஸோ வந்து இங்கே நமக்கு அலர்ட் இப்படி வந்துருச்சு. ப்ராப்ளம் லினக்ஸ் ஏஜென்ட் இஸ் நாட் அவைலபிள். ப்ராப்ளம் ஸ்டார்டட். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் வந்து ப்ராப்ளம் நேம் Zabbix இஸ் நாட் அவைலபிள். அடுத்து வந்து என்ன ஹோஸ்ட்டு, அதோட சிவியாரிட்டி என்ன, ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக மாற்றணும், எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை, இல்லை இன்னும் அதிகமாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். அப்படின்னா தான் நமக்கு ரிசால்வ்ட் ஆன அலர்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை என்ன சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் Zabbix ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே வந்து ப்ராப்ளமுக்கு அலர்ட் வந்துருச்சு. இப்போ ரிசால்வ் ஆனதுக்கும் அலர்ட் வரணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த கேப்பில் வந்து நான் இந்த மெசேஜ் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அலர்ட்ஸ்லேயே போயிட்டு மீடியா டைப்ஸில் நம்ம டெலகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அலர்ட் வரணும் அப்படிங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ரிசால்ட்டுக்கு ப்ராப்ளமுக்கு இருக்குது, ப்ராப்ளம் ரெக்கவரி தான் அந்த ரிசால்ட்டுங்கிறது. ஸோ ப்ராப்ளம் ஹேஸ் பீன் ரிசால்வ்ட் இன் அப்படின்னு போட்டு எவ்வளோ நேரத்தில், ரெக்கவரி டைம் எவ்வளோ நேரம், ப்ராப்ளம் நேம், ஹோஸ்ட் நேம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் ஐடி இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்போன்றப்ப நான் அதை அப்படியே எடுத்து விட்டுறேன். இப்போ எடுத்து விட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் அப்டேட்னா, இப்போ இந்த அப்டேட் ஆச்சு, இங்கேருந்து யாராவது வந்து அக்னாலேஜ் பண்ணாங்க இதை அப்படின்னா வந்து அலர்ட் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே போயிட்டு இங்கே கீழே ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு சென்டுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அக்னாலேஜ் கொடுத்து மெசேஜில் வந்து ரீஸ்டார்டட் அப்படின்னு போட்டு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த அலர்ட் இப்போ நான் வந்து கொடுக்குறதுக்குள்ளே அது வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரிசால்வ் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அலர்ட்டுக்கு அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை ப்ராப்ளம் ஏதாவது வந்தாலும் சரி, இல்லை ரிசால்வ் ஆனாலும் சரி, ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து மொபைலில் நம்ம டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதிலே வந்து ஈஸியாக வந்து நம்ம அலர்ட் வர வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் Zabbix சர்வரில் இன்னும் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது மீடியா டைப்பில் வந்து மெசேஜ் வர வைக்கணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சேனலில் வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் வந்து வீடியோ ஐடியாஸ்க்குன்னு ஒரு சேனல் வந்து தனியாக நம்ம குரூப் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து உங்களோட queries எதாவது இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.